நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜெயம் டிவி. மடிந்து மண்ணோடு சாய்ந்திருக்கிறாய். நான் உயிரோடு வைத்து வைக்க கூடாது சரி என்று சொல்லிதான் அதாவது அவளுக்கு அவளுடைய வீட்டுல ஒரு பங்கனை வச்சு சரி பிள்ளைக்கு கல்யாணம் வைக்கிற மாதிரி வச்சு ஆமா இவளுக்கு அதாவது நல்ல தம்பிக்கு தட்டு பந்தல் சரி இவளுக்கு கல்பந்தல் போட்டு ஆமா தாலி கட்டுற சமயத்துல ஆட்சாரியார் ஐயா அந்த கல்லை நகட்டி விடுங்கன்னு சொன்ன உடனே அவர் நகட்டி விட்டார். அவ குடும்ப முறை மாண்டு மடிந்தது. சரி இவளை சுண்ணாம்புல வச்சு நீத்தினது சும்மா இல்ல. ஆமா அதற்காகத்தான் இவ அந்நியப்படுத்தின கொடுமையினாலதான் இன்னைக்கு நல்லதங்களுக்கு வாசப்படியில படி கல்லா கிடக்கா. சரி போறாளுக்கு தேங்காய் தலையில போட்டு உடைக்காங்க. கோயிலுக்கு போனா பாருங்க. சரி இன்னைக்கு அந்த கோயிலுக்கு போறீங்கன்னா நல்லதங்கால் கோயிலுக்கு போனீங்கன்னு வைங்க தலையில வச்சு உடைச்சாங்க ஐயா. அவ படிக்கட்டா போட்டாச்சு அவளை அதுல போட்டு உடைக்கிறாங்க. என்ன என் மனைவிக்கு நீ படுத்துற கொடுமைக்கு தான் உனக்கு தண்டனை ஆமா அப்படின்னு சொல்லி சரி அதுபோல அப்பேற்பட்ட பஞ்சம் நாவல் என்ற தீவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. சொல்றா மந்திரியாரே சொல்லுங்கள் மகாராஜா. கொடு மஞ்சமாகி விட்டது. கஜானா காலியாகி விட்டது. இனி கஜானாவை நிரப்ப வேண்டுமானால் நாட்டு மக்கள் மீது சுமக்க முடியாத வரிகளை போட வேண்டும். ஆமா வரின்னு போட்டா மக்கள் கட்டித்தானே ஆக வேண்டும் என்று வல்லரக்கன் இப்படி கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வர்றா பாருங்க. எப்படி எப்படி அம்மா ஆட்டு வேறி மாட்டே வேறே அளவில்லாத வரிகள் போட்டா வண்டி நல்ல சகடைகளே வல்லரகே வழியதில் போக விடா அவன் பால் மாடு கண்டானா அதையில் போக விடா அவன் ஒரு கொண்ட தண்ணீருக்கு ஒரு பணமோ வரிகள் போட்டான். இப்படி கொடுமையாட்சி செய்து வராயே அவன் கொடுமையாட்சி செய்து வராயே முடி வல்லரகே கொடுமையாட்சி செய்து வாராயே கொடுமையாட்சி செய்து வாராயே குற்றமுடி வல்லரகே பிரம்மகன்னியால் பெற்ற பாலகன் பிரமராட்சச வல்லரக்கனாகப்பட்டவன் நாவல் என்ற தீவி கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வருகிறார். சரி ஆட்டுவரி மாட்டுவரி பாவி அளவில்லாத வரிகள் போட்டா வல்லரக்கன். ஆமா வண்டி ஜகடைகளே வழியதிலே போக விடான். பால் மாடு கண்டானால் பாவி அரக்கன் பாதையில போக விடான். ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு பணமும் வரிகள் போட்டானாம் வல்லரக்கன். இப்படி எல்லா வரிகள் போட்டால் மக்களால தாழ முடியுமா? முடியாதம்மா முடியாது. மந்திரியாரே சொல்லுங்கள் மகாராஜா. நாட்டு மக்கள் மட்டும் எனக்கு வரிகள் கட்டக்கூடாது. யாரெல்லாம் கட்ட வேண்டும் மகாராஜா? அவனை 56 தேசத்து சிற்றரசர்கள் என் காலடியிலே வந்து முடிகளற்றி வைத்து அடிபணிந்து வணங்க வேண்டும். சரி மந்திரியாரே மக்கள் என்ன டோப்பா முடியா வச்சிருக்காங்க உங்க கால்ல வந்து கலட்டி வைக்கிறதுக்கு அவங்க முடி எனக்கு தேவையில்லை. 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஆமா எனக்கு கப்பம் கட்டுகிறார்களா இல்லை மறுக்கின்றார்களா என்று பார்த்து விட்டு வா. சரி நான் நடந்துதானே போக வேண்டி இருக்கிறேன். நாட்டு பட்சத்துல நல்ல குதிரை நகர்த்தாச்சு. ஒரே ஒரு நொண்டி குதிரை மட்டும் தான் எனக்கு. ஆமா அதுல எப்படியா போக முடியும்? நொண்டி குதிரை கால்ல கட்டைய வச்சு கட்டியா? கால்ல கட்டைய வச்சு கட்டியா? சரி ஏன்னா சந்தை கொண்டு போனா அது விலை போகல. நம்ம பாம்பு கோயில் சந்தையை கொண்டு போயா? அங்க கொண்டு போனோம். சரி ரெட்டையார்பட்டி சந்தை கொண்டு போனோம். நம்ம சிவந்திபுரம் தங்கம்மன் கோயில் கிட்ட கொண்டு போனீங்களா? அந்த சந்தை கொண்டு போயாச்சு. சரி எங்கேயுமே விலை போகல. விலை போகாம வீட்டுல கட்டி போட்டோம். அந்த குதிரை எப்படிமா விலை போகும்? அது குதிரை இல்ல குர்ற. அப்படியா? அந்த நொண்டி குதிரை ஏறிக்கொண்டு அரக்கனுடைய மந்திரியானவன் இங்கே வர்றான் பாருங்க. எங்கம்மா வருகிறாக? 56 தேசமெல்லாம் ஆண்டு வரும் அரசரிடம் 56 தேசமெல்லாம் ஆண்டு வரும் அரசரிடம் 56 தேசத்து அரசர்களை எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம். எப்ப உனக்கு எந்த ஒரு குதிரை வீட்டுக்கு இருக்கிற? ஆமா அவன் ஊர் என்ன பெயர் என்ன உச்சதந்தை நாமம் என்ன? நான் யாருங்கிறது தெரியுமா? சரி அவன் 56 தேசத்தை அடக்கி ஆண்டு வரக்கூடிய ஓர் குடைக்குள் அடக்கி ஆண்டு வரக்கூடிய வல்லமை படைத்த வல்லரக்கனுடைய மந்திரி என்று சொல்வது நான் தான் மக்களே. யோ மந்திரியா இல்ல நீ பொட்டல் புதூர் கந்திரியா? கொஞ்சம் எந்திரியா. ஓ பாக்க அப்படியா தெரியுது.
அதாவது வல்லரக்கனுடைய மந்திரி என்பது நான் தான். சரி இந்த மந்திரி வந்த காரணம் என்ன தெரியுமா? எதற்காகம்மா? எங்க மன்னனாகிய வல்லரக்கருக்கு உங்க மன்னருக்கு என்னமாச்சு? அவருக்கு ஒண்ணு ஆகல. சரி. அவருக்கு ஆட்டு வேறு கட்ட வேணும். இந்த ஆட்டு வேறு கட்ட வேணும். கஜானாவை நிரப்பதற்கு நீங்க தான் வரி கட்ட வேண்டி இருக்கிறது. ஓ வரி கட்ட வேண்டும். உங்க மன்னனுக்கு வரி கட்டணுமா? ஆ. எந்த கோயில் கூட வச்சிருக்கிறாரு? எந்த- மகாராஜா எந்த கொடையா வச்சிருக்காரு உங்க மன்னன் வல்லரக்கே? எந்த கோயில் கொடையா? கோயில் கொடைலாம் கிடையாது. சரி. எங்க மன்னனுக்கு நாட்டுல பஞ்சம் கொடு பஞ்சம். ஆமா, அவர் கஜானா காலியாகி விட்டது. கஜானா காலையில இரும்பு கடையில போடுங்க. ஆமா, இப்ப நல்லா பலாப்பழ சௌரியமா கிடைக்கி. ஆ. ஏற்கனவே போட்டிருக்காரு, ரெண்டாச்சு கடை அத போட்டிருக்காரு. வரும்போதே பார்த்தாச்சு. அப்படியா? ஆ. மக்களே, என்ன? அதாவது எங்க மன்னனுடைய கஜானா நிரப்ப வேண்டுமானால் நீங்கள் வரி கட்டினால் தான் முடியும். ஆமா, நீங்கள் எல்லாரும் வரி கட்ட வேண்டுமா? வரி அந்த பஞ்சத்தை தாளவா? இல்ல இந்த கொடிய வல்லரக்கன் ஆட்சியை தான் தாழ முடியுமா? அங்க ஆட்டு வேறு கட்ட மாட்டோம், ஆட்டு வேறு கட்ட மாட்டோம், வழி வேறு கட்ட மாட்டோம், வேறு கட்ட மாட்டோம். ஏஞ்சை பொஞ்சை வரிகளெல்லாம் இனி நாங்களுமே கட்ட மாட்டோம். நாங்க பஞ்சாயத்தை தான் தாழுவதா? ஆமா, இல்ல இந்த கொடிய வல்லரக்கன் ஆட்சியை தான் தாழ முடியுமா? உங்க மன்னனை வர சொல்லியா? ஏ வரி கட்ட மன்னனை வர சொல்லியா? அவனை வர சொல்லு, அவன் கிட்ட வச்சுக்கிட்டோம் நாங்க. ஆமா, அவனா இல்ல நாங்களான்னு பாத்துறோம். பாப்போம். சரி. பிடிச்சவனை தூணுல கட்டியா? ஏ பிடியா அவனை. தூண்ல கட்டியாச்சியா? மந்திரிய தூணுல கட்டிட்டோம்னு வைங்க, சரி. மன்னன் நம்ம கிட்ட டைரக்டா வந்துருவாரு. ஆமா, அப்புறம் அவன்கிட்ட ஏன்னா வச்சுக்கலாம். மந்திரி அடிச்சாதான் மன்னனுக்கு வலிக்கும். சரி. ஆமா, அதனால என்ன? அவனை பிடிச்சு தூணுல கட்டுனாங்க. அதுக்குதான் தங்கச்சி அடிச்சாதான் அக்காவுக்கு வலிக்கும், சரி. அக்காவை அடிச்சாதான் தங்கச்சிக்கு உன் வலிக்கும். தங்கைக்கு வலிக்கும். ஆமா, பக்கத்துல இருக்கவங்களுக்கு வலிக்குமா? வலிக்காதியா? அது எப்படி வலிக்கும்? அது எங்க அடி விழுந்தாதானே வலிக்கும். அது இன்னும் அடி உழலல்ல. அதனால அப்போ மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். சரி. அதாவது இந்த வல்லரக்கு இப்படி கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறானே, ஆமா, கொடுமையாகவே ஆட்சி புரிந்து வருகிறானே என்று சொல்லி இவனை பிடிச்சு தூணுல கட்ட போனாங்க. சரி. இவன் பார்த்தா நம்ம தலை தப்பிச்சதே தாம்பரம் பண்ணியும். ஆமா, வந்தது நொண்டி நொண்டி குதிரைதான். அது போனா போட்டோம், ஆமா. நம்ம அரண்மனையை பார்த்து ஓடிடுவோம். குதிரை அடிச்ச அடியில சரி. இவன் ரெண்டு கால்ல போனவன் ஒரு கால கீழே போட்டு இழுத்துக்கிட்டு வாரா மந்திரி. ஆமா, அது ரெண்டு காலோட ஓடுதான். இவனை அடிச்ச அடியில சரி. குதிரை நாலு கால்ல போன குதிரை இப்ப எப்படி போகுது? எப்படி எப்படி அம்மா? முதல்ல மூணு கால்ல தான் போச்சு, ஏன்னா ஒரு கால் ஏற்கனவே நொண்டி கால் அந்த குதிரைக்கு. சரி. இப்போ அஞ்சு கால்ல புழுதி பறக்க ஓடுது. டகடி 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 டகடின்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ மன்னன் பார்த்தார். ஆமா ஆமா, மன்னன் பார்த்தார். சரி. ஆகா, வல்லரக்கனோ கொடுங்கால் ஆட்சி புரிந்து வருகிறானே. ஆமா, அதாவது இவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு அடித்து துரத்துனாங்க பாருங்க. ஆமா, அந்த ஊரை விட்டே துரத்தினால் என்ன? இவன் வரி வாங்க போனவே வருங்கை சாக்குமா வாரான். சரி. யாரு? மந்திரி வாரான். ஆமா. அப்போ மன்னன் எதிர்பார்த்து இருக்கிறாரு. சரி. அதாவது ஆகா, என்ன என்ன வரி வாங்க போன வெறுங்கை சாக்குமா வாரான். ஆமா, போனவே மூட்டை மூட்டையா குர்ரையில வச்சு கொண்டாருவான்னு நினைச்சோமே. சுப்பையாபுரத்து அன்பண்ணே போறவ. ஆமா, அவர் பார்க்கல. அவங்க கோயில்ல மாட கோயில்ல அம்மன் கோயில்ல நம்ம வில்லு பாட்டு தான். சரி. அப்பளே பார்த்து மேடை சுத்தி 4 வணக்கத்தை போட்டு போயிட்டாரு. மேடேச்சுதி 4 வணக்கம். ஆமா. அப்போது மன்னன் சொல்லுகிறார். என்னம்மா சொல்லுகிறார்? என்னப்பா மந்திரியாரே? என்ன ஐயா? என்ன காரணம் காலை கீழே போட்டு இழுக்கிற? என்னப்பா காரணம்? மகாராஜா, என்னய்யா? நாட்டு மக்கள்கிட்ட வரின்னு தான் கேட்டேன் மகாராஜா. சரி. என் முதுவ பாருங்க கொஞ்சம். அங்க எலும்பே தெரியல. வல்லரக்கன் மந்திரிட்ட சொன்னையா. ஓ, மந்திரிட்ட சொல்லுது. வரிய வச்சுட்டாங்க மகாராஜா. சரி மந்திரியாரே, என் பேரை சொன்னியா? வல்லரக்கன் பேரை சொன்னியா? வல்லரக்கன் பேரை சொன்ன பேர்தான் ஒருத்தர் தூண்ல கட்டி வச்சு அடிச்சா மகாராஜா. சரி, அப்ப யாரு? மன்னன் பேர் அங்க கொடி கட்டி பறக்கு. ஆமா, வல்லரக்கன் பேர் ரொம்ப டேமேஜா இருக்கு மகாராஜா. போதே சொன்னேன் முடிவா, நீ போகாத, வரி வாங்க போகாத. போன சைஸ் அப்படி. சரி, கேட்டானா? எங்க கேப்பா? போது நீச்சா போனானே, வரும்போது தலைவரி கோலமா பொம்ப பரட்டன்னு வாரானே. சரி, என்ன செய்ய? என்னமா செய்ய முடியும்? சொல்லு. 10 பேர் 10 வார்த்தையில ஒரு வார்த்தையாவது கேட்டானா? கேட்கணும்லாமா? கேட்கலையே. அப்போ மன்னன் பார்த்தார். ஆகா, என்ன மந்திரி என்னடா இப்படி வந்துகிட்டு இருக்கான்? சரி. என்று மந்திரிய பார்த்த உடனே மன்னனுக்கு பாட்டு வந்துட்டு, சரி, காலை கீழே போட்டுல இழுத்துக்கிட்டு வாரா மந்திரி. சரி அப்படின்னு சொல்லி ஆமா, மன்னன் பாட்டு படிக்காரு. எப்படி எப்படி அம்மா படிக்கிறார்? அதான் பட்டவனுக்கு புண்ணு, படாதவனுக்கு சந்தடம். ஆமா, புண்ணு இருக்க மனுஷன் வேதனையில துடிப்பான். சரி. புண்ணு இல்லாதவன் என்ன சொல்லுவா? என்னவா சொல்லுவான்? காலையிலே கொஞ்சம் குறையாளுதானே
எந்த கடனை காலையில குறையாளு தானப்பா அம்மா. அவன் உண்மையான வயிறு வலியில் அழுதாலுமே இவன் சும்மா போறவே போக மாட்டான். சரி. கடனை காலையிலே குறையாள வேண்டியதானப்பா. ஆமா. அது போல இது மனிதனுடைய இயல்பு. சரி. அது போல மன்னன் மந்திரிய பார்த்த உடனே பாட்டு படிக்காரு. எப்படி அம்மா படிக்கிறார்? வரி வாங்க போனியா 3 கும்பிடு போட்டு வாப்பா உட்காரு சரி என் மீது நினைச்சுக்கிடாதுன்னு சொல்ல வாருன்னு பார்த்தா சரி. இவர் புக்கு பாட்டு வந்துட்டு. அவர் பாட்டு படிச்சு சிரிக்கிறார். ஏன்னா அவருக்கு பாட்டு எதுப்புலதான் இருக்கும். அவர் என்ன மாதிரி தலைய பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து மழையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது நம்மா சொல்லம்மா தலைய பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து மழையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது நம்மா சொல்லம்மா தந்தான தந்தர தண்ணி தான தான நன்னி தான தயாரின் செய்தனமோ தந்தையார் பொருளோ மாமியார் வீடு வந்தா போதுமா மாறி மாதன் வந்தால் போதுமா தலையபோ மடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து மழையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தத நம்மா சொல்லம்மா அத மாதிரி பாட்டு படிக்கான். சரி. தயாரின் செய்தனமோ தயாரின் செய்தனமோ தந்தையா பெருமருளோ மாமியார் வீடு வந்தா போதுமா இங்கே மணாலி மாறன் வந்தால் போதுமா தலையபோ மடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து மழையிலை போல வந்த பொன்னம்மா பொன்னம்மா வாசலுக்கு வாங்கி வந்தது நம்மா சொல்லம்மா மன்னன் மந்திரிய பார்த்து பாட்டு படிக்க. சரி. பெரியவர்கள் சொல்வார்கள் என்னம்மா சொல்வார்கள்? அன்பு எங்க குடியிருக்கிறதோ அங்க ஆண்டவன் குடியிருக்கிறான் என்று சொல்வார்கள். ஆமா. அந்த அன்பு எங்க இருக்கிறது? அன்பு இப்பதான் ஆட்டோல வந்து நம்மளை விட்டுட்டு போச்சு. அண்ணாச்சி பையன். சரி. நம்ம கீழே சுரண்டை மாநகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய இந்த செல்வ சீமான்கள் மத்தியில மனதில் இருக்கிறது அன்பு. அத்தனை பேர்கள் மனதிலும் இருக்கிறது அன்பு. நாங்க வந்தவுடனே எங்களுக்கு தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்த எங்கள் அன்பு சகோதரி லதா அவர்கள். லதான்னா அவங்களுக்கு தான் அந்த பேர் பொருந்தும். சரி. அதாவது நீங்க வாங்க எங்க வீட்டுல உட்கார்ந்து கிளம்புங்க ஆமா. அப்படின்னு சொல்லி வந்த உடனே எங்களுக்கு டீ கடன் டீ போட்டு கொடுத்து சரி. உங்களுக்கு என்ன தோசை வேணும்? வெரைட்டியா தோசை போட்டு எப்பா எங்களுக்கு கடலை என்ன முறுக்க அவங்க கொடுத்த அந்த தோசை ஒரு தோசை சாப்பிட்டே பாத்தீங்களா? சரி. அதே போதும். ஆமா. அப்படி அதான் பெரியவர்கள் சொல்வார்கள். என்னம்மா சொல்வார்கள்? உப்புடன் முகமலர்ந்து உண்மை பேசி உப்புல்லா கூலிட்டால் உண்பதே அமிர்தமாகும். சரி. கப்பிய முகத்துடன் முப்பழமுடன் பாலன்ன முகங்கெடுத்துடுவார்கள். ஆமா. கட்டிய பசியோடு கடுபசியாகும் தான் குறைச்சு. சரி. கடுபசியாகும் தானே. ஆமா. 4 வகை சாம்பார் கூட்டு ரசத்தை வச்சுக்கிட்டு சரி. விருந்தாளு திடீர்னு வந்துட்டாரு சாப்பிடும் போது. ஆமா. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? என்னம்மா வாங்க சொல்லணும்? வாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்களும் உட்காருங்க. ஒரு வாய் சோறு சாப்பிட்டு போங்க. இருக்கிறத எல்லாரும் பக்கத்து சாப்பிடுவோம்னு சொல்லி எல்லாரும் சாப்பிடணும். சரி. என்ன யார் வீட்டுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? நீங்களும் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்க. ஆமா. நீங்க எப்ப ஊருக்கு போவீங்க? பஸ் 4 மணிக்கே இருக்கு. சரி. 3 மணிக்கே போய் நின்னாதான் நிப்பா. ஆமா, இல்ல பஸ் நிக்காது. ஆமா. என்ன வந்தீங்களாங்க? சரி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு போயிருங்க. சரி. அப்படின்னு சொன்னா அந்த ஆளுக்கு வயிறு கூட கொஞ்சம் வயிறெல்லாம் எரிச்சு போயிரும். சரி. நம்ம வீட்டுல இல்ல. ஆமா. இல்ல சாப்பாடு சமையல் பண்ண லேட் ஆயிருச்சு. சரி. இப்ப தற்போதைக்கு பச்சை தண்ணிய கொடுத்து முதல்ல அந்த தண்ணிய சாப்பிடுங்கன்னு கொடுத்தாலே அந்த ஆளுக்கு பாலும் பழமும் பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட மாதிரி வயிறு நிறைச்சிரும். அதான் அதற்கு தான் அந்த பழமொழிய சொன்னேன். சரி. ஆனா எங்க அக்கா வந்த உடனே தண்ணிய கொடுத்து, சரி, டீய கொடுத்து, நீங்க தங்குறதுக்கு வசதி கொடுத்து, ஆமா, ஒரு 20 தோசை சுட்டு சாப்பாடு தோசையை சுட்டு கொடுத்து. சரி. நாங்க 4 பேர் சாப்பிட்டோம் 20 தோசை. அதனால இந்த பாசத்தை நாங்க என்றைக்குமே மறக்க மாட்டேன். சொன்னேன் அக்கா, உங்களை மாதிரி எல்லாம் நான் செய்துக்கிட மாட்டேன். எங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்க நீங்க. சரி. எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க, எங்க வீட்டையும் வந்து பாருங்க நீங்க. ஆமா. நாங்க உங்க வீட்டுக்கு நான் ஆட்டோ பிடிச்சனால நாங்க 4 பேர் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு வருவோம்னு சொல்லியிருக்கேன். நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வாங்க. சரி.
கொடுக்கிறதா நிறையும் ஒரு பாசம் தானேன்னு சொன்னாங்க. சரி. அதாவது இப்பேற்பட்ட ஒரு அன்பை நாங்களும் எத்தனை ஊர்கள் வெள்ளுப்பாட போயிருக்கோம் இருக்கும். ஆமா. இத மாதிரி ஒரு பாசத்தை நாங்க எங்கேயும் பார்த்ததில்லை, எங்கேயுமே பார்த்ததில்லை. எனக்கு ரொம்ப மட்டில்லா மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரி. நம்ம ஊர்ல எந்த கோயிலுக்கு விழுகு வந்தாலும் நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. ஆமா. தங்குறதுக்கு இடம் இல்ல நினைக்கிறிய. சரி. உங்களுக்கு நம்ம பாப்பாக்கா தங்கச்சி தானே, நீங்க பழைய பாப்பாக்கா தங்கச்சி தானே, வாங்க நம்ம வீட்டுல உட்காருங்க, தங்குறதுக்கு வசதி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த எங்கள் அன்பு சகோதரி எங்க அக்கா லதா அவர்களும் அவங்க ஹஸ்பண்ட் எங்க அண்ணாச்சி, அதாவது யார் வந்தாலும் நம்மள யார் வந்தாலும் சாப்பாடு கொடுத்து அனுப்புறது. ஆமா, இல்லன்னு சொல்லாம அனுப்புறது. எதை எனக்கு சொல்றதுக்கு நேரம் பத்தல, என்ன பூஜைக்கு வேற நேரம் ஆகிட்டு இருக்கு. சரி. அப்பேற்பட்ட இந்த தங்க மனது அன்பு மனது உடைய மக்களை நல்லா நான் இப்படி பார்க்கணும், பேசணும்னா நான் ரொம்ப ரொம்ப தவம் செய்திருக்க வேண்டும். சரி. அவங்கள பார்ப்பதற்கே என் தாய் தகப்பனார் செய்த ஒரு நன்மைகள்னால இன்னைக்கு அவங்க இன்னைக்கு செய்துகிட்டு இருக்காங்க. அவங்க செய்யக்கூடிய தருமம் அவர்கள் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்து இருக்கும். சரி. நம்ம என்ன செய்யறோமோ அது நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்து இருக்கும். அதனால இந்த அன்புள்ள படைத்த மக்களை நாங்கள் இன்றைக்குமே நீங்க மறந்தாலும் நாங்க மறக்க மாட்டோம். நான் சொல்லுமுன்னே ஆரிப்போச்சு 10-30 வருஷம் நீங்க மறந்துட்டிய. சரி. நான் மறக்க மாட்டேன். ஆமா. நான் கீழே சுரண்டைய நம்ம ஒரு வில்லு வைக்கல. சரி. யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.